So we want to be doing something new. We don't want to get you for everything. So இன்னைக்கு தீம் வந்து இதுக்கு முன்னாடி லிவர் அது இது ரொபோட்டிக்னு பார்த்தீங்க. இன்னைக்கு தீம் வந்து நியூராலஜி, நியூரோசர்ஜரி அண்ட் ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக்லேயும் we going to talk about early detection and urgency of treatment and also treatment. Enna treatment, why we want to give this message to people. இப்போ ஸ்ட்ரோக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு காரணம் இருக்குது ஸ்ட்ரோக்கு. ஒன்று வந்து பிளட் சப்ளை க்ளோஸ் ஆகிடும், த்ராம்பஸ், இந்த ஹார்ட் அட்டாக் வர மாதிரி. மோஸ்ட் காமன் காஸ் ஹார்ட்டில் பிளாக் இருந்ததுன்னா ஹார்ட் அட்டாக் வர மாதிரி. செரிப்ரல் சர்க்குலேஷன், பிரெயின் சர்க்குலேஷனில் பிளாக் இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரோக் வரும். அது ஒரு காசு. இன்னொரு காஸ் வந்து ப்ளீடிங். இது ரெண்டு தான் யூஸ்வலி த மோஸ்ட் காமன் காஸ். ஒன்று வந்து பிளாக்கேஜ், இன்னொன்று வந்து ப்ளீடிங். இப்போ ப்ளீடிங்க்கு வந்து நிறைய காஸ் இருக்குது. ஹை பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலாக இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகி பர்ஸ்ட் ஆகுது பிளட் வெசல். அந்த பிளட் வெசல் பர்ஸ்ட் ஆகணும்னா அந்த பிளட் வெசலில் வந்து ஒரு வீக்னஸ் இருக்கணும், வாலில் வீக்னஸ் இருக்கணும் இல்லையா? ஸ்ட்ராங்காக இருக்கிற பிளட் வெசல் பர்ஸ்ட் ஆகாது, வீக்காக இருக்கிற பிளட் வெசல் தான் பர்ஸ்ட் ஆகும். அப்போ வீக்காக இருக்கிற பிளட் வெசல் பர்ஸ்ட் ஆகிறதுக்கு தான் பேர் ஆனிரிசம்னு பேர். இந்த ஆனிரிசம் உடம்புல எங்கே வேணால் வரும். அப்டாமினல் ஆயத்துக்கு ஆனிரிசம் சொல்லுவாங்க. அது பர்ஸ்ட் ஆச்சுனாலும் டேஞ்சர் தான். எங்கே ஆனிரிசம் பர்ஸ்ட் ஆச்சுனாலும் டேஞ்சர் தான். அதுலேயும் ஹை ரிஸ்க் ஆனிரிசம் இருந்ததுன்னா அது ட்ரீட் பண்ணும். இப்போ ஸ்ட்ரோக்குன்னு வர்றவங்களுக்கு இதான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்ப்பாங்க, பிளாக் இருக்கா இல்லை ஆனிரிசம் இருக்கா. ஆனிரிசம் இருந்துச்சுன்னா அதை ட்ரீட் பண்ணணும். ஹை ரிஸ்க்னா ட்ரீட் பண்ணணும். அவங்ககிட்ட கேளுங்க அந்த கேள்வியெல்லாம். நான் இல்லை, அந்த கேள்வியெல்லாம் பதில் சொல்லுவாங்க. இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரெண்டு மாதிரி. முதல்ல வந்து எல்லாருக்கும் ஆப்ரேஷன் பண்ணி கிளிப் பண்ணுவாங்க, ஆனிரிசமை கிளிப் பண்ணுவாங்க. ஆனிரிசம் பர்ஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கிளிப் போட்டு அதை க்ளோஸ் பண்ணுவாங்க ஆனிரிசம். இப்போ வந்து அந்த மாதிரி ஓப்பன் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது தேவை கிடையாது. கிட்டத்தட்ட 80% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி, நியூரோ இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜின்னு இருக்கு. வெறும் ஆர்ட்ரி, இந்த ஹார்ட்டுக்கு போய் ஸ்டென்ட் வைக்கிற மாதிரி பிரெயினுக்கு போய் உள்ளே போய் ஸ்டென்ட் வைக்கிறாங்களோ, அதை க்ளோஸ் பண்ணுறாங்களோ, பிளாக் பண்ணுறாங்களோ, ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் வந்துருச்சு. இதில் முக்கியமான மெசேஜ் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் ஷுட் கோ டு ஹாஸ்பிட்டல்ஸ். வெறும் நியூரோ சர்ஜரி மட்டும் இருந்தால் போகாது. நியூரோ இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி, நியூரோ இன்டர்வென்ஷன் சர்ஜன்ஸும் பண்ணுவாங்க, ரேடியாலஜிஸ்டும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்டர்வென்ஷன்ஸ் கேத்லாப் இருக்கிற இடத்துல தான் ஸ்ட்ரோக் ஷுட் பி மேனேஜ். அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரோக் ஷுட் பி மேனேஜ் வெரி ஏர்லியாக வந்தால் இட்ஸ் அன் எமர்ஜென்சி. அப்போ ஸ்ட்ரோக்கை நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேஸ் என்னென்னா, நார்மலாக ஸ்ட்ரோக் வந்து ப்ளீடிங்கில் வரும். இந்த பேஷண்ட்டுக்கு ஒரு ஆனிரிசம் இருந்தது. இந்த ஆனிரிசம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆனிரிசம். அவங்க சொல்லுவாங்க எப்படி காம்ப்ளிகேட்டட்னு அவங்க சொல்கிறாங்கன்னு அவங்கள கேட்டுக்குங்க. இந்த காம்ப்ளிகேட்டட் ஆனிரிசம் வந்து நார்மலாகவே சர்ஜரி தான் பண்ண முடியும். ஏன்னா 80% இன்டர்வென்ஷன் ரேடியாலஜியில் பண்ணலான்னு சொன்னாங்க, 20% சர்ஜரி பண்ணி தானே ஆகணும். அந்த 20% ஆஃப் த கேசஸில் கூட சில விஷயங்கள் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜியில் பண்ண முடியுங்கிறது தான் இவங்களுடைய திறமை. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி கேஸை ஓப்பன் சர்ஜரியில் தான் பண்ண முடியுங்கிற நிலைமையில் இருக்கிற கேஸை இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி பண்ணி ஏர்லி ஸ்ட்ரோக் இருந்த ஸ்ட்ரோக்கை ரிவர்ஸ் பண்ணாங்க, கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணாங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ பிலீவ் தட் தே ஹவ் டன் இன் த வேர்ல்ட். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இதை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இன் இந்தியா. ஓகே, ஐ தாட் வி ஷேர் இட் இஸ். ஸோ யா, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ சென்னை பண்ணும்போது வந்து தொடையில் இருக்கிற ரத்த குழா வழியாக தான் போவாங்க. ஹார்ட்டுக்கு பண்ணும்போது தான் கையில் இருக்கிற ரத்த குழா வழி போவாங்க. அதில் சில அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் உண்டு. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த பர்டிகுலர் டிவைஸை கை வழியாக போயிட்டு மூளையில் பண்ணியிருக்கோம். என்ன ஸ்பெசிஃபிக்கான ரீசன் அப்படின்னா, தொடையில் போட்டு பண்ணும்போது வந்து அந்த ரத்த குழாயோட அளவு பெருசாக இருக்கும், அது வெடிக்கிற தன்மை அதிகமாக இருக்கலாம். அந்த இடத்துல நம்ம டியூபை போட்டு பெட் ரெஸ்ட்டில் வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். எஸ்பெஷலி ஒரு பேஷண்ட்டுக்கு பிபி 200 மேலே இருக்குது, ரத்த கசிவு ஃபுல்லாக சிதறி இருக்குது, கான்ஷியஸ் லெவல் கம்மியாக இருக்குது,
அப்படின்ற சமயத்தில் ஐசியூவில் இருக்க வேண்டிய காலகட்டம் அதிகமாகும். அப்போ பெட் ரெஸ்ட்டில் வைக்கும்போது, ஒபீஸாக இருக்கும்போது இது எல்லாமே பக்க விளைவுகளை அதிகப்படுத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ கை வழியாக பண்ணும்போது அந்த பெட் ரெஸ்ட்ன்ற நெசசிட்டி தேவையில்லை. செகண்ட், அதே ரத்த குழா டியூப் வழியாகவே நம்ம பிபிஐ மானிட்டர் பண்ணிக்கலாம். அந்த ஷீட்டை அப்படியே விட்டாலுமே நம்ம இன்னொரு தடவை ரத்த குழா சுருக்கம் போடும்போது இன்னொரு தடவை டியூபை போட்டு அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம். இந்த ஹியூஜ் அட்வான்டேஜ் இஸ் தேர் யூசிங் அ ட்ரான்ஸ் ரேடியல் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்ட்ரி பேர் ரேடியல் ஆர்ட்ரி. யூஸ்வலாக ஹார்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் இந்த கேஸில் நம்மளால பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, நார்மலாக ரத்த குழாய் வந்து கீழ் வழியாக போகும், ஹார்ட்டுக்கு போகிறது இப்படி கீழே இறங்கணும், மூளைக்கு வந்து கீழே வந்து மேலே போகணும். ஸோ ஜாமெட்ரிக்கலி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அசெண்ட் அப். ஸோ அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான சில டியூப்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் மேலே வந்து சப்போர்ட்டட் நிற்க முடியும். இல்லைன்னா அது தொப்புல கீழே வந்துடும் ஒரு அதையும் தள்ளும்போது. ஸோ வி யூஸ் அ வெரி ஸ்பெசிஃபிக் கெத்தீட்டர், ரிஸ்ட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு கெத்தீட்டர் வந்து கை வழியாக போய், and we leverage the advantage of having a huge experience in ultrasound by Dr. Ramanan, who inserted a large size sheet. Usually அவங்க யூஸ் பண்ணுற ஷீட் வந்து 6 French இருக்கும் கார்டியாலஜிஸ்ட். நாங்கள் யூஸ் பண்ண 7 French. ஒரு ஃப்ரெஞ்ச்னா 1/3 of a millimeter. ஸோ 0.33 வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ it enabled us to go ahead and I was able to pass into the brain. Brain-குள்ளே போயிட்டு we pass one more catheter through it. அது எதுக்காக அப்படின்னா, கீழே இருக்க டியூப்பு சப்போர்ட் இருக்கும், அதுக்குள்ளே இன்னொரு ஹோஸ் விட்டால் மேல் பக்கத்துக்கு போயிடலாம். அந்த டியூபோட சைஸ் வந்து 0.017 of an inch. ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்மால் திங் வாட் வி ஆர் டாக்கிங். ஸோ திஸ் வி were able to do it. Me and Dr. Natesan were able to do it. But why this decision was made? ஏன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கலாமே. ஸோ Dr. Anbu Suran is a very senior consultant. We took inputs, we had a lot of discussions about how to go ahead. And we outweighed the benefits being an obese patient with 280 blood pressure, unconscious state, who may require a tracheostomy. About the கை வழியா போயிட்டு பண்றது வந்து it's more easier to do it. And the complications, what is going to happen to the patient after the procedure inside the ICU will be less. So as a holistically we were able to achieve it. And the images பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். So இந்த கண்டிஷன்ல வரவங்க கிட்டத்தட்ட 50 பேர் வந்து ஹாஸ்பிட்டல் வரதுக்கு முன்னாடி இறந்து போயிடுவாங்க. அதுதான் இந்த செரிப்ரல் அனியூரிசம். சார் சொன்னார், ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் ஸ்ட்ரோக் வந்து செரிப்ரல் அனியூரிசம். 50% வந்து ஹாஸ்பிட்டல் வரதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷன் தான் அது கண்டிஷனு. ப்ளஸ் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்து பொதுவாக 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சர்ஜரி மட்டும்தான் ஆப்ஷன், வேற ட்ரீட்மெண்ட் எல்லாம் கிடையாது. சர்ஜரியிலே வந்து சில அனியூரிசம் தான் கிளிப் பண்ண முடியும். அதாவது இந்த கண்டிஷனில் எய்ம் என்ன அப்படின்னா, அந்த வெடிச்சு போன ரத்த குழாயை அடைச்சிடணும். அதான் எய்ம், எப்படியாவது அடைக்கணும். சர்ஜரி பண்ணி அடைக்கிறோமா இல்லை இப்போ இருக்கிற வசதிப்படி இன்டர்வென்ஷன் பண்ணி பண்ணுறோமா அப்படிங்கிறது நம்ம சாய்ஸாக இருக்கும். ஸோ 20 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் சர்ஜரி மட்டும்தான் ஆப்ஷனாக இருந்தது. இப்போ வந்து இந்த மாதிரி நமக்கு அதிநவீன சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. அதில் இந்த வெப்புங்கிறது அவர் சொன்ன மாதிரி அந்த சிலந்தியோட வலை மாதிரி அது போய் அந்த அந்த அனியூரிசமை போய் அடைச்சிடுது, ரத்த உறைஞ்சிருது. ஸோ அதுக்கு மேலே அந்த அனியூரிசம், அதாவது அந்த ரத்த கொப்பளத்தை நம்ம செயலிழக்க வச்சிடுறோம். ஸோ அதனால நமக்கு அதுக்கு மேலே வர பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்குது. அதிநவீன ட்ரீட்மெண்ட் பற்றி பேசுகிறோமே, அப்போது இத்தனை நாள் பண்ணியிருந்தது வந்து தப்பா இல்லை இதுக்கு கூட செய்ய வேண்டியது என்ன அப்படின்ற 2 கேள்வி வரும். கண்டிப்பாக இப்பயும் வந்து ஆப்ரேஷன்ற தலை திறந்த ஆப்ரேஷன்ற முறை இன்னும் இருக்குது. பட் ஆனால் அது எல்லாருக்கும் தேவைப்படாதுன்றதான் இப்போ நம்ம சொல்ல விருப்பப்படுறோம். அதாவது நம்ம முடிஞ்ச அளவுக்கு தலையை திறக்காமல் ஆப்ரேஷன் இல்லாமல் நம்ம வந்து இதில் மூலமாக பண்ண முயற்சி பண்ணுறோம். தேவைப்பட்டால் அவங்களுக்கு சரியில்லை அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு தலையை திறந்து அந்த கிளிப் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது, அதுதான் நாங்களும் பண்ணுவோம். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மற்ற ஸ்ட்ரோக்குக்கும் அனிரிசமுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். மற்ற ஸ்ட்ரோக்கில் வந்து என்னென்னா, ஒன்று ரத்த குழாயில் அடைப்பினால அந்த கை கால் வராமல் போகிறது ஒரு ஸ்ட்ரோக். அதுக்கு வந்து நம்ம உடனே மருந்து கொடுத்தோ அல்லது ரத்த குழாய் அடைப்பையும் நம்ம எடுக்கிறோம். இல்லை மூளையில் பெரிய ரத்த கசிவு ஏற்பட்டு மூளையில் வீக்கம் ஏற்பட்டு வரக்கூடிய ஒரு விதமான ஸ்ட்ரோக். இந்த ரத்த கசிவு அனிரிசம்னால வந்த ஸ்ட்ரோக். இதில் வந்து கண்டிப்பாக திருப்பியும் ப்ளீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த இன்டர்வென்ஷன் பண்ணுறோம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் ரத்த கசிவு ஏற்பட்டு சேர்த்துனே உள்ள அதுக்கான பாதிப்புகள் வந்து அந்த ரத்த குழாய் வந்து சுருங்கலாம், இல்லை அந்த ரத்த குழாய் சுருங்கிறதுனால திருப்பியும் மேற்கொண்டு அவங்களுக்கு கை கால் வராமல் போகிறதுக்கான பாதிப்பு ஏற்படலாம். அடுத்தது அவங்களுக்கு வந்து அந்த மூளையில் இந்த ரத்த கசிவுனால மூளையில் நீர் சேரலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைங்க வந்து வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த உங்களுக்கு அந்த காயில் போட்ட பிறகும்
இல்லை அவங்களுக்கு அந்த வெப் போட்ட பிறகும் நம்ம வந்து அவங்கள கண்டினியூஸாக ஐசியூவில் வச்சு மானிட்டர் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு 2 வாரத்துலேருந்து 3 வாரத்துக்கு அப்புறம் தான் அவங்க வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அந்த வெப் போட்ட உடனே வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சுன்னு கிடையாது, புரியுதுங்களா? ஸோ அதனால தான் இப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து டாக்டர் ரமணன் சொன்ன மாதிரி இவங்க வந்ததே ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா 50% பேர் வீட்டிலேயே இறந்துருவாங்க. மீதி பேர் வந்து வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சாதாரண ஸ்ட்ரோக்குன்னு நினச்சிட்டு ஸ்கேனை பார்த்துட்டு ஓகே சாதாரண ஸ்ட்ரோக்குன்னு விட்டுட்டாங்கன்னா திருப்பி அவங்களுக்கு ப்ளீடிங் ஆகிட்டு அவங்களுக்கு அந்த கிடச்ச அந்த நம்ம அந்த வாய்ப்பை வந்து விட்டுருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய இடத்துல இருந்ததால தான் நம்ம வந்து அவங்களுக்கு கரெக்டாக அந்த எந்த ரத்த குழாயில் பிரச்சனை இருந்தது, இந்த கொப்பளை இருந்தது, வெடிச்சிருக்கு, அந்த வெடிப்புக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் மேற்கொண்டு அந்த பிரச்சனையை பண்ணதால தான் இன்றைக்கி நம்ம வந்து அந்த அம்மாவோட தம்ஸ்அப்பை பார்க்க முடியுது, புரியுதுங்களா? அந்த தம்ஸ்அப் எது காட்ட இருக்குன்னா அது வந்து அவங்க கை கரெக்டாக செயல்படுதுன்றது நம்மளால பார்க்க முடியுது இல்லை, புரியுதுங்களா?